கோவில் புளியோதரை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதே டேஸ்ட்டு அதே ஸ்டைலில் புளியோதரை பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான இந்த புளியோதரை பொடி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து ஆற வச்சு ஒரு 90% நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே வாணலியில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, வேர்க்கடலை இந்த தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுமே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துருக்கேன். நல்லா திக்காக கரைச்ச ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை அதில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமான அளவு மட்டும் ஒரு 1/4 அளவுக்கு பொடியை அப்படியே தனியாக வச்சுருக்கேன் மேலே தூவுறதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கட்டிப்படும். மணக்க ரெடி ஆகிடும். இப்போது நல்லா உதிரியாக வடித்த சாதத்தில் தேவையான அளவு உப்பு, நம்ம மீத்தி வச்சுருக்க பொடி, பச்சை கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த பேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.